வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ரொம்பவும் முக்கியமாக நம்ம மாதம் செய்கின்ற மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தான். இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்பது நம்முடைய கடன் அடைவதற்காக சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு முகூர்த்த நேரம் இந்த மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி நான் ஒவ்வொரு மாதமும் 2 அல்லது 3 நாட்கள் வரும் அந்த பதிவுகள் போடுறேன். அதை பார்த்து எடுத்து வைத்து நிறைய பேருக்கு கடன் அடைந்திருக்கிறது. எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு மெசேஜ் போட தெரில மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம். இது கண்டிப்பாக அனைவருக்கும் கை கொடுக்கக்கூடிய கண் கண்ட ஒரு பரிகாரம் இந்த மைத்ரேய முகூர்த்தம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம கடனில் ஒரு அசலில் ஒரு பகுதியை நாம் எடுத்து அந்த வாங்கிய நபருக்கு இந்த பணத்தை, அது நம்ம பேங்க்கில் வாங்கினோமோ தனிநபரிடம் வாங்கினோமோ அவர்களிடம் அந்த தொகையை நம்ம எடுத்து கொடுக்கும் பொழுது நம்முடைய கடன் கண்டிப்பாக விரைவில் காணாமல் போகிறது, அடைந்து விடுகிறது. இது நிதர்சன உண்மை. சரிங்களா? இந்த மே மாதத்தில் 3 முகூர்த்த நேரங்கள் வருகிறது. ஏற்கனவே ஒரு நேரத்தை நம்ம சொல்லியாச்சு, அதுக்கான காசும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ 2வது முகூர்த்த நேரம் மே மாதத்தில் எப்பொழுது என்று பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இப்போ மே மாதத்தில் என்றைக்கு வருது அப்படின்னு சொன்னால் 23ஆம் தேதி மாதம் வியாழக்கிழமையாக பௌர்ணமியாக வருது. அதுவும் அனுஷ நட்சத்திரம் கூடி வருகின்ற விருச்சிக லக்னத்தில் வருகிறது. நேரம் எப்போ அப்படின்னா மாலை 6 மணி 24 நிமிடம் முதல் இரவு 8 மணி 43 நிமிடம் வரை இருக்கின்ற இந்த 1.5 மணி நேரம் முகூர்த்த நேரமாக வருகிறது மைத்ரேய முகூர்த்தம். சாதாரணமாகவே முகூர்த்தங்கள் அபிஜித் முகூர்த்தம், கோதிலி முகூர்த்தம், கனிகா முகூர்த்தம், அந்த மாதிரி விவாக முகூர்த்தம், அந்த மாதிரி நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது. ஒவ்வொரு முகூர்த்தத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம செய்வோம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்பது முழுவதுமாக கடன் அடைவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது பார்த்தவங்க, போன பதிவுலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். புதிதாக பார்க்குறவங்களுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன். அதாவது கடனில் ஒரு பகுதி அசலில் எடுத்துன்னு போயிட்டு, ஏன்னா வட்டி கட்டுற நாள் கரி நாளில் செய்யணும். நம்மளுடைய வட்டி கட்டுற தன்மை குறையணும் என்பதற்காக. அசலில் குறையணும், என்னுடைய கடனே குறைந்து போகணும், என் கடனே இல்லாமல் போகணும், கடன் அடைந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மைத்ரேய முகூர்த்தத்தில் கடனில் அசலில் ஒரு பகுதியை நம்மளுடைய எங்கே வாங்கினீங்களோ, நீங்கள் வீட்டு கடனாக இருக்கலாம், கல்வி கடனாக இருக்கலாம், நகை கடனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வங்கியில் வாங்கினீங்களோ இல்லை தனிநபரிடம் வாங்கினீங்களோ, யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட அந்த அசலில் ஒரு தொகையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுங்க. இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி அவ்வளோ தொகை, சிறு தொகைனாலும் ஒரு 5000, 10,000, 50,000னாலும் எங்ககிட்ட அந்நேரத்துக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே ஒரு கிஃப்ட் கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, ஒரு 500 ரூபாயோ, 100 ரூபாயோ, 50 ரூபாயோ, இல்லை 10 ரூபாயோ, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தொகை கிடைக்கிறதோ அந்த தொகையை எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் புனுகு தடவலாம், ஜவ்வாது தடவலாம், அந்த மாதிரி வாசனையான பொருளை தடவிட்டு அந்த ரூபா நோட்டில் அது கூட நீங்கள் ஏலக்காய் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லவங்கம் வைக்கலாம், பட்டை வைக்கலாம். இது மாதிரி மகாலட்சுமிக்கு பிடித்த அத்தனை விஷயமும் வைக்கலாம். இல்லை எதுவும் இல்லைனாலும் நீங்கள் அந்த ரூபா நோட்டில் நீங்கள் புனுகு தடவிட்டு 4 மூலையிலையும் அது கூட ஒரு பச்சை கற்பூரம், ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கினீங்களோ அந்த தொகையை எழுதி, இந்த தொகை எனக்கு அடைந்து விட்டது, இந்த நகையை நான் மீட்டு விட்டேன், இந்த தொகை அடைந்து விட்டது, நான் இந்த வீட்டை மீட்டு விட்டேன், அந்த மாதிரி நீங்கள் நடந்ததாக நினைத்து அந்த பிரிஞ்சி இலையில் எழுதிருங்க. எழுதி அதையும் அந்த பச்சை கற்பூரமும் அந்த ரூபா நோட்டும் சேர்த்து அந்த கவரில் வைங்க.
1க்கு 2 கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 2 கவர் 3 கவர் அந்த மாதிரி ஒவ்வொரு கடனுக்கு தனித்தனியாக ஒரு கவரை எடுத்து வச்சு அதன் மேலே அது பேர் எழுதி அது உள்ள இந்த பிரிஞ்சி இலையை நீங்கள் வைக்கணும். சரி, போன மாதம் எழுதுனதுலேயே இடம் காலி இருந்தால் இந்த மாதம் எழுதுங்க. இல்லை அந்த பிரிஞ்சி இலை எழுதி முடிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பக்கத்தில் இருக்கிற உங்கள் பூஜை அறையில் இருக்கிற விளக்கில் அந்த தீபத்தை எரித்து அந்த இலையை எரிச்சிடுங்க. எரித்து சாம்பலாக்கி ஊதிடுங்க. பிரபஞ்சத்தில் இன்னொரு புது இலையை எடுத்து நீங்கள் எழுதி திரும்பவும் இது போல் வைங்க. வச்சு அன்னைக்கு அதுவும் பௌர்ணமியாக இருக்கிறது, ரொம்ப விசேஷமான நாள். நாளைக்கு குருவாரமாக வருகிறது. 2வது காலையில் விசாகமும் இருக்கிறது. அதனால் அவ்வளவு சிறப்புமிக்க இன்றைய நாளில் நம்ம இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு தரும். அதனால் நல்லா மனசார வேண்டி உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அத்தனையும் வேண்டி அந்த மகாலட்சுமி தாயாரிடமும் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லி இந்த கடன் அனைத்தும் காணாமல் போகணும், கரைந்து போகணும், இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்னு நீங்கள் அந்த கவரை 2 எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பீர்வாவில் இருக்கிற பட்டு புடவையிலையோ இல்லை பட்டு வேஷ்டியிலையோ அந்த கவரை அப்படியே வச்சுடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வைக்க 1 மாதம் இல்லை 3 மாதம் 5 மாதம் அந்த மாதிரிக்குள்ளேயே உங்களுடைய கடன்கள் அத்தனையும் காணாமல் போகிறது. இது கண்டிப்பாக நடக்கிறது. சிலர் சொல்லலாம், நான் 4 மாதமாக வச்சேன், 5 மாதமாக வைக்கிறேம்மா, ஒன்றுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத விதத்தில் அந்த கடன் அடைந்துவிடும். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்ம பலன் உண்டு. அதனால் ஆனால் கண்டிப்பாக அடையும். 10 வருஷத்தில் அடையிற, 5 வருஷத்தில் அடையிற ஒரு லோன் இல்லை பர்சனல் லோனாக இருந்தால் 2 வருஷத்தில் அடையிறது கண்டிப்பாக உங்களுக்கு 6 மாதத்தில் அடைஞ்சிவிடும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த கடனிலிருந்து வெளிவந்துடலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.